வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தர் அனுபூதி படிப்பதற்கு முன்பாக காப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெஞ்சகன கல்லு அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகிற இந்த அடிகளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, சரணம் அப்படின்னு சொல்லி தன்னை வந்தடைஞ்ச எல்லா அடியவர்களுக்கும் அருள் புரியவர் யாருன்னா நம்ம ஆறுமுக கடவுள். இவருடைய அணிகலனா இருந்து கல் போன்ற நெஞ்சத்தை கூட இலகி உருகி செம்மையான இலக்கிய தமிழ் சொற்களால் தொடுக்கப்பட்ட இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிற அந்த கவி மாலைய சிறப்பாக அமையணும்னு சொல்லி 5 கரங்களை உடைய திரு விநாயக பெருமான் கிட்ட திருவடிகளை பணிந்து வணங்குறேன்னு சொல்லி நம்ம அருணகிரிநாதர் எழுதினது தான் இந்த காப்பு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். ஆடும் பரிவேலனி சேவலென பாடும் பணியே பணியா வருள்வாய், தேடுங்கயமா முருகனை செருவீர் சாடுந்தனியானை சகோதரனே. இந்த கந்தர் அனுபூதி முதல் பாடலோட விளக்கம் என்னன்னா, அந்த குதிரை ஆடி வரும் குதிரையை போன்ற மயில் வாகனம் இருக்கு, வேலாயுதமே அழகான சேவலே அப்படின்னு துதி செஞ்சு இந்த திருப்பாடல்களை பாடுற பணியை எனக்கு வாழ்நாள் முழுக்க கொடுத்து அருள் புரியுங்க அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாரு. கஜமுகாசுரன்கிற அரசன் பெரிய யானையோட முகத்தை வச்சுட்டு விண்ணில் இருக்கிறவங்களையெல்லாம் பகைவர்களாக கருதி அவர்களையெல்லாம் துன்பம் கொடுத்து அவங்கள ரொம்ப தேடி செல்லும் பொழுது போர்க்களத்தில் அவனை கொன்றளித்த திரு விநாயக பெருமானின் சகோதரனாகிய கந்த பெருமானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனு நீ அழையோ, வெள்ளாமர வெண்ணை இழந்த நலஞ்சொல்லாய் முருகா சுரபூபதியே. இந்த 2ஆம் பாடலில் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னா, திரு முருகப்பெருமானே, இந்த விண்ணோர்களோட மன்னவரே, உள்ளத்தில் களிப்பும் கலக்கமின்மையுமற்று பல்வகையான இந்த யோக மார்க்கங்களோட வழியில் சம்பந்தமான பேச்சுகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை தருபவங்க தேவரீர் ஒருவரன்றோ. இப்படி எல்லா விதமான பந்தங்களும் சரி, யான் எனது அப்படிங்கிற அந்த ஆணவ மலங்கள் எல்லாமே அழிஞ்சு தொலைஞ்சு போனதுக்கும் மேலான ஒரு எதுவுமே பற்றில்லாம ஒரு ஆன்மீக உபதேசங்களை அடியேனுக்கு நீங்க தான் உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் மூலமா கேட்கிறாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ நவிழ் நான் மறையோ, யானோ மனமோ வெனையாண்ட இடந்தானோ பொருளாவது சண்முகனே. இந்த 3ஆவது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, ஆறுமுக கடவுளே, பரம்பொருள் என்பது என்ன? ஆகாயமோ, நீரோ, இல்லை பூமியோ, நெருப்போ, காற்றோ, ஞானத்தினால் அறியக்கூடிய பொருளோ, இல்லை ஓதப்படுகின்ற இந்த 4 வேதங்களோ, நான் என்று சொல்லப்படுகின்ற சீவனோ மனமோ, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இறுதியா நீயே நான், நானே நீ என்று கூறி இந்த அடியேனை ஆட்கொண்டது தேவரீரோ, நீதானா? நீதான் என்னை ஆட்கொண்டையா முருகப்பெருமானே? இறுதியா நீதான் நானு, நானே நீன்னு என்னை சொல்ல வச்சு புரிய வச்சிருக்கியேன்னு பாடுறாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வளைப்பட்ட கைமாத்தொடு மக்கள் எனும் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ, கிளைப்பட்டெழு சூர் உரமுங் கிரியுந் துறை பட்டுருவத்தொடு வேலவனே. இந்த 4ஆவது பாடலில் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வளையல் அணிந்த கைகளுடைய மனைவியோடு மக்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குடும்ப பந்தத்திலிருந்து நான் அடியேன் அழிஞ்சு போவது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. அசுரர்களாகிய தன்னோட சுற்றத்தினர் சூழ போரிடுவதற்காக எழுந்த அந்த சூரபன்மனோட மார்ப அவன் தன் சுற்றத்தினரோடு ஒளிஞ்சிருந்த கிரௌஞ்ச மலையையும் தொலைத்து கொண்டு ஊடுருவி செல்லும்படியாக விடுவித்த வேலாயுதத்தை உடைய கந்த பெருமானே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான அவர் அழைக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு